ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சனிக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருந்துகிட்டே இருங்க. இயேசப்பா நடத்திக்கிட்டே இருப்பார். கவலையே படாதீங்க. நம்ம ஒவ்வொரு வாரமும் வித்தியாசப்பட்ட லெசன்ஸை ஒவ்வொரு வாரமுமே க்ளோஸ் பண்ணிடுறோம். ஒரு வாரம் யோசேப்புடைய யுத்தம் க்ளோஸ் பண்ணோம். போன வாரம் கிதோனுடைய யுத்தம் க்ளோஸ் பண்ணோம். மரம் அப்படின்ற தலைப்பில் இந்த வாரம் பார்க்குறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்புகளை தியானித்தோம். ஒவ்வொரு வாரமும் க்ளோஸ் பண்ணோம். நம்ம ஒரு வாரம் பார்த்தது அடுத்த வாரம் பார்த்தா போர் அடிச்சிடும். அதனால் ஒரு வாரத்தோடு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த வாரத்தில் இந்த லாஸ்ட் டேயில் நம்ம மரம் அப்படிங்கிற தலைப்பில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம இயேசுவானுடைய வாழ்க்கையில் ஒரு மரம் எதிர்பட்டது. அந்த மரம் என்ன அப்படின்னா, மத்தேயு 21:19 இருக்குது. அப்பொழுது அவர் வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அது இலைகளே அன்றி வேறொன்றையும் காணாமல் அப்படின்னு சொல்லி ஒரு அத்தி மரத்தை குறித்து இங்கே சொல்லப்படுது. இந்த அத்தி மரம் பச்சை பசேல் இருக்குது, சூப்பராக இருக்குது, கண்களுக்கு குளுமையாக இருக்குது. ஆனால் அதில் என்ன இல்லை அப்படின்னா கனிகள் இல்லை. ஆண்டவர் அதை இயேசுவானவர் அதை தேடின நேரம் வந்து நல்ல பசியுள்ள நேரம். ஸோ இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையும் பச்சை பசேல்னு இருக்கிறது மேட்ரு கிடையாது. பிளஸ்ஸடாக இருக்கிறது மேட்ரு கிடையாது. பண ஆசீர்வாதத்தோடு இருக்கிறது பிரச்சனை இல்லை. நீங்கள் நல்லா இருக்கிறது பிரச்சனை இல்லை. பணக்காரங்களாக வாழ்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் இதில் என்ன கனி இருக்குது அதுதான் மேட்டர். ஏசப்பா தேடுறது பச்சை பசேல்னு இலையை தேடலை, ஆசீர்வாதத்தை தேடலை, உங்களுடைய நல்ல நிலைமை ஆண்டவர் தேடலை. வாட் காட் சீக்ஸ் இஸ் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் யூ. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஆவிக்குரிய கனிகள் என்ன இல்லையா? அப்போது கனி கொடுக்கிறவர்களாக இருக்கும். ஏசப்பா நல்ல தோட்டக்காரர். பைபிளில் ஒரு நல்ல ஓமையை பார்க்குறோம் இல்லையா? ஒரு தோட்டக்காரர் இருந்தார். அவருக்கு அவருடைய தோட்டத்தில் ஒரு மரம் என்ன செய்யலைன்னா அது கனியே கொடுக்கல. அந்த தோட்டக்காரர், அந்த எஜமான் தோட்டக்காரர்கிட்ட கேட்குறாரு, இந்த மரத்தை இந்த வருஷம் வெட்டி போட்டுடலாமா அப்படின்னா, அந்த தோட்டக்காரர் சொன்னார், இல்லையா அடுத்த ஒரு வருஷம் பார்ப்போம், அதோடைய காலத்தில் அது கனியை கொடுக்கும் அப்படின்னு அவர் என்ன செய்கிறாருன்னா ஒவ்வொரு வருஷமாக அதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி தான் நம்மளை குறித்து பிதாவானவர்கிட்ட நம்ம ஏசப்பா என்ன செய்யறாருன்னா பரிந்து பேசிக்கிட்டே இருக்காரு. இல்லை இந்த ஒரு வருஷம் அவன் பச்சையா இருக்கட்டும், அடுத்த வருஷம் கனி கொடுப்பான். இந்த ஒரு வருஷம் பச்சையா இருக்கட்டும், கனி கொடுப்பான். இந்த அத்தி மரத்துக்கு என்ன நடந்தது அப்படின்னா, அவர்கிட்ட கனி இல்லைன்னு ஒன்று, இப்போ அவரு இதுக்கு மேலே உன்கிட்ட கனியே இருக்காது, ஒருத்தரும் சாப்பிட மாட்டான்னு சொன்னேன்னா அந்த மரம் பட்டு போயிட்டு, வேகமாக பட்டு போயிட்டு. நம்ம இப்போ ஆசீர்வாதமாக இருக்கும், இப்போ நம்மளுடைய நிலைமை நல்லா இருக்கு, இன்னைக்கு பார்க்க நம்ம நல்ல பணத்தில் வாழ்க்கையில் செல்வத்தில் நல்லா இருந்தாலும் ஆண்டவர் தேடுற கனி, ஆவிக்குரிய கனி, அன்பு, சந்தோஷம், ஐக்கியம், சமாதானம் இதெல்லாம் நமக்குள்ள இல்லை அப்படின்னா, ஆவிக்குரிய கனிகள் 9 நம்மகிட்ட இல்லை அப்படின்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது ஆவிக்குரிய கனிகள் முக்கியம். அதே மாதிரி கனி கொடுக்குற அனுபவம் எதை குறிக்குது அப்படின்னா, நம்முடைய லைஃப்பில் ஆண்டவருக்கு நேராக ஆத்துமாக்களை நடத்துகிற அனுபவம். இதை கேட்குற நீங்கள் ஒருவேளை சர்ச்சுக்கு போகிறவங்களா இருக்கலாம், நீங்கள் ஆண்டவருக்குள்ள ரொம்ப வருஷமாக நீடித்து இருக்கிறவங்களா இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டு ரொம்ப வருஷம் ஆனவங்களா இருக்கலாம், நீங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களா இருக்கலாம். நீங்கள் பச்சையாக இருக்கிறது ஆண்டவர் தேடலை. நீங்கள் பச்சை பசேன்னு இலைகளோடு இருப்பதை ஆண்டவர் தேடலை. வாட் காட் சீக்ஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸ். ஆண்டவருடைய அன்பின் கனி, ஆவிக்குரிய கனிகள், அன்பு, சந்தோஷம், நீடிய சமாதானம், இச்சை அடக்கம், பொறுமை, இதெல்லாம் ஆண்டவர் தேடுறாரு. அதே மாதிரி அடுத்த காரியம் என்னன்னா, ஆத்துமாக்களை அவரிடத்துல திருப்புகிற ஒருவனை, திறப்பின் வாயில நிற்கிற ஒருவனை தேடினன் ஒருவனையும் காணேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போ பச்சையா இருக்காதீங்க, பச்சையா இருக்கிறதோட கனியோட இருங்க. உடைய வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்ம இந்த வாரம் நிறைய மரங்களை பார்த்தோம். எல்லா மரமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. எப்படின்னு நான் சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் அதை நம்ம பைபிள்ல இருந்து எக்ஸாம்பிளா பேசிட்டு இருக்கோம். அப்போ அப்படிப்பட்ட மரங்களா, நல்ல மரங்களா, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா, முக்கியமா நம்மை அழைத்த, நம்மை தெரிந்தெடுத்த, நம்மை உருவாக்கின, நம்ம சிருஷ்டித்த ஏசப்பாக்கு பிரயோஜனமா மாறுவோம். உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.